அஞ்சாவது சம் பாருங்கள். பின்வரும் பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 4, 8, 16 போய்கிட்டே இருக்குது. 8192 கடைசி இது வந்து எத்தனாவது உறுப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா தெரியும். TN = பெருக்கு தொடர் வரிசைங்கிறதுனால A × r⁻n-1. இந்த TNோட மதிப்பு வந்து நமக்கு 8192ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து என்னது 4 × rங்கும்போது ஆர் கண்டுபிடிக்கணும்னா 8/4. 1 4 4 2 4 8. ஆர் வந்து நமக்கு 2. 2 n கண்டுபிடிக்கணும். n-1 = இதோட மதிப்பு தான் 8192. இப்போது நம்ம இந்த 2 n-1 வச்சுட்டு இந்த பெருக்கல்ல இருக்க 4 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். 8192/4. இப்போ 4ஆல் அடித்தோம்னா 1 4 4 2 4 8 0 1 போகாது 0. அடுத்து இந்த 1 அங்கே போட்டோம்னா 4 16 மிச்சம் 3 8 என்னாங்க 32. அதாவது 2 n-1 தான் 2048. இதை வந்து 2 எழுதணும். அப்போனா தான் நம்ம 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மேலே உள்ளதை வந்து சமம் சொல்லி எடுத்துக்கலாம். 2048. இப்போ 2ஆல் போட்டோம்னா 1 2 2 0 2 4 4 2 8. 2ஆல் போட்டோம்னா 2 10 1 2 2 4. 2ஆல் போட்டோம்னா 2 4 மிச்சம் 1 2 10 மிச்சம் 1 6 12. 2ஆல் போட்டோம்னா 1 2 2 4 மிச்சம் 1 2 16. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 6 12 4 2 8. 2ஆல்னா 3 2 6 2 4. அடுத்து 2ஆல் 1 2 மிச்சம் 1 6 12. 2ஆல் 2 16. 2ஆல் 4 2 8. 2ஆல் போட்டோம்னா 2. இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அதாவது 2 × 11 மதிப்பு வந்து நமக்கு 2048. இது வந்து இவ்வளோ போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம அடிக்கடி செய்யும்போது நமக்கு இந்த 2 × 11 மதிப்பு 2048ன்னு ஞாபகம் இருக்கும். அதனால் சம்மெல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து அடிமான சமமாக இருக்கிறதுனால அடுக்க மட்டும் எடுத்துக்கிடுவோம். n-1 = 11. இப்போ என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா -1 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு போகும்போது +1 மாறும். இப்போ 11 + 1 n வந்து நமக்கு 12ன்னு கிடைக்கும். அதாவது 12வது உறுப்பில் வந்து 8192ங்கிற மதிப்பு இருக்குது. அடுத்து இதிலே 2வது பாருங்கள். 1/3, 1/9, 1/27 போய்கிட்டே இருக்குது. 1/2187. ஃபார்முலா வந்து TN = A × r⁻n-1. TNோட மதிப்பு தான் நமக்கு 1/2187. நமக்கு n தான் கண்டுபிடிக்கணும். A என்னது 1/3. இப்போ r கண்டுபிடிக்கணும். 1/9 T2/T1. 1/9/1/3ன்னு போடுவோம். அடுத்து அந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது நமக்கு 1/3 வந்து 3 மாறும். 1 3 3 3 9 1/3. ஆரோட மதிப்பும் 1/3ன்னு கிடைக்கி. அடுத்து பவரில் n-1. இப்போ பாருங்கள், இந்த இதை இங்கிட்டு கொண்டு வரும்போது 1/3 வந்து 3 மாறும். 1/2187 × 3 = 1/3 ஹோல் பவர் n-1. இப்போ 3ஆல் அடித்தோம்னா 7 3 21 2 3 6 மிச்சம் 2 9 3 27. 1/729 = 1/3 ஹோல் பவர் n-1. இது வந்து இங்கே கீழே 3 இருக்குங்கள, இது 3 மாற்றோம்னா 729 3ஆல் போட்டோம்னா 2 3 6 மிச்சம் 1 4 3 12 3 9. 3ஆல் போட்டோம்னா 3 24 1 3 3. 3ஆல் போட்டோம்னா 2 3 6 மிச்சம் 2 7 3 21. அடுத்து 3ஆல் 9 3 27 3 3 1 2 3 4 5 6. 1/3 இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லாட்டி 1/3 ஹோல் பவர் 6. ஏன்னா 1/6னாலும் நமக்கு மதிப்பு 1 தான். அதனால தான் 1/3 ஹோல் பவர் 6ன்னு எழுதியிருக்கோம். = 1/3
ஹோல் பவர் n-1. இப்போ பாருங்கள் அடிமானம் ஒன்று போல் இருக்குது, அதனால் அடுக்க மட்டும் சமம்னு எடுத்துக்கலாம். 6 = n-1 என்ன தான் தேவை. இப்போ -1 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது +1 மாறும். இப்போது 6 + 1 = n. இப்போ n வந்து நமக்கு 7ன்னு கிடைக்கும். அடுத்து 6வது சம் பாருங்கள். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பு T9 வந்து 32,805ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் 6வது உறுப்பு T6 வந்து 1215ன்னு கொடுத்துட்டாங்க. எனில் 12வது உறுப்பை காண்க. T12 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு Tn தெரியும். A × r⁻n-1. இப்போ T9 வந்து எப்படி எழுதுவோம்? A × r⁻9 -1னா 8. இதோட மதிப்பு 32,805. அடுத்து T6 எப்படி எழுதுவோம்? A × r⁻6 -1னா 5 = 1215. இப்போது முதல் சமன்பாடு வகுத்தல் ரெண்டாவது சமன்பாடு இப்படி வகுக்கும்போது நமக்கு ஏதாவது ஒன்று கேன்சல் ஆயிரும். அப்புறம் ஒரு மதிப்பு கண்டுபிடிக்கலாம். A r⁻8/A r⁻5 என்னது 32,805/1215. ஏயும் கேன்சல் ஆயிரும். இதை அடிக்கும்போது நமக்கு வகுத்தல்ல அடுக்க வந்து கழிப்போம். நமக்கு r³ கிடைக்கும். 5ஆல் அடித்தோம்னா இதை 2 10 மிச்சம் 2 4 20 மிச்சம் 1 3 15. இது 6 30 மிச்சம் 2 5 25 மிச்சம் 3 6 30 1 5. அடுத்து 3ஆல் அடித்தோம்னா 3 24 1 3 2 6 1 3 மிச்சம் 2 24 மிச்சம் 2 7 21. 9ஆல் அடித்தோம்னா 9 81 9 18 மிச்சம் 3 9 4 36 மிச்சம் 2 3 27. அடுத்து 9ஆல் அடித்தோம்னா 2 18 மிச்சம் 6 7 63. அப்போது நமக்கு r³ வந்து 27ன்னு கிடைக்கும். இப்போ ஆரோட மதிப்பு நமக்கு ⁻√27ங்கும்போது 3ன்னு கிடைக்கும். r வந்து 3ன்னு கிடச்சிருச்சு. இப்போது A கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இதில் போடுவோம். A r⁻5 = 1215. ஆரோட மதிப்பு 3 தானே. 3⁻5. இப்போ A இங்கே வந்து 3⁻5ன்னு வரும். இது பெருக்கல்ல இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். பை 3 × 3 × 3 × 3 × 3. இப்போது 3ஆல் அடித்தோம்னா 1 3 3 4 12 0 5 15. அடுத்து 3ஆல் அடித்தோம்னா 1 3 மிச்சம் 1 3 9 மிச்சம் 1 5 15. அடுத்து 3ஆல் அடித்தோம்னா 4 12 மிச்சம் 1 5 15. அடுத்து 3ஆல் அடிக்கும்போது 1 3 மிச்சம் 1 5 15. அடுத்து 3ஆல் அடிக்கும்போது 5 15. ஏயோட மதிப்பு 5. இப்போ T12ங்கும்போது A × r⁻11. இப்போது இந்த இதில் ஃபார்முலாவில் போட்டும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு ஏற்கனவே T9 வந்து 32,805ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து T10ங்கும்போது இதோட 6 பெருக்குமா 32,805 × ஆரோட மதிப்பு என்னது 3. அதுக்கடுத்து T11ங்கும்போது திரும்ப இதோட r மதிப்பை பெருக்கும். 32,805 × 3 × 3 3 9. இப்போ இதையும் பெருக்கிடுவோம். 32,805 9 ஐம்பதா 45 9 72 மிச்சம் 7 20 18 19 20 25 மிச்சம் 2 39 27 28 29. அப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பு 2,95,245. நம்ம T12 போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். A கண்டுபிடிச்சாச்சு, R கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இப்படி போட்டு செய்யலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு ஏற்கனவே T9 மதிப்பு தெரியும்.
அதுக்கடுத்து T10 கண்டுபிடிக்கணும். இதோட 6 பெருக்கணும் T10 கிடச்சிரும். அதுக்கடுத்து அதோட 6 பெருக்கினா நமக்கு T11 கிடச்சிரும். 7வது சம் பாருங்கள். ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பு T8 வந்து 768ன்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் பொது விகிதம் வந்து R வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க 2 எனில் அதன் 10வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 10வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது T10 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. T8 768 இதோட 6 பெருக்கும்போது நமக்கு T9 கிடச்சிரும். அடுத்து T10னா திரும்ப இதோட R பெருக்கணும். R என்னது 2. அப்போது திரும்ப இதோட ஒரு 6 பெருக்கணும். 768 × 2 × 2 இப்போது 2 4 768ஐயும் 4ஐயும் பெருக்குனா T10 கிடச்சிரும். 4 8 32 மிச்சம் 3 6 நாங்க 24 24 3 27 மிச்சம் 2 4 28 30 அதாவது 3072. இப்படி இல்லாட்டி ஃபார்முலா படி போடணும் அப்படின்னா நமக்கு T8ங்கிறது வந்து 768 R வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. Tn ஃபார்முலா என்னது A × R⁻n-1. T8ங்கும்போது நமக்கு A தெரியாது. A × R தான் 2ன்னு கொடுத்துட்டாங்க. 8ங்கும்போது மேலே வந்து 8 - 1 7 = 768. இப்போ A = 768 பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டு அங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். 2 × 7 தடவை எழுதுவோம். 2 × 2 × 2 × 2 × 2 2 4 6 2 படித்தோன்னா 1 2 2 3 6 மிச்சம் 1 2 16 4 2 8. அடுத்து 2 அடிச்சோன்னா 1 2 மிச்சம் 1 9 18 2 4. அடுத்து 2 அடிச்சோம்னா 9 18 மிச்சம் 1 6 12. அடுத்து 2 அடிச்சோம்னா 4 2 8 மிச்சம் 1 2 16. அடுத்து 2 அடிச்சோம்னா 2 4 4 2 8. அடுத்து 2 அடிச்சோம்னா 1 2 2 4. அடுத்து 2 அடிச்சோம்னா 6 12. அதாவது நமக்கு A வந்து 6ன்னு கிடச்சிச்சு. R வந்து 2. இப்போ T10 தானே. T10னா எப்படி எழுதுவோம்? A வந்து 6 × R வந்து என்னது 2. 2 அடுக்கு 10 - 1 9. இப்போ பாருங்கள் 6 × இதை வந்து 9 வந்து 2 அடுக்கு 5 × 2 அடுக்கு 4ன்னு எழுதலாமா? 6 × 2 அடுக்கு 5 இதோட மதிப்பு வந்து 32. 2 அடுக்கு 4னா 2 4 4 16. இப்போ இதை பெருக்கணும்னா 16 6 பெருக்கணும்னா 6 6 36 மிச்சம் 3 1 6 6 9 96. 96ஐயும் 32ஐயும் பெருக்கணும். 96 32 6 2 12 மிச்சம் 1 92 18 1 19 3 18 மிச்சம் 1 9 27 1 28 2 17 மிச்சம் 1 10 மிச்சம் 1 3072. சம்மு வந்து ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. பேசிக் தெரிஞ்சால் இவ்வளோ இது செய்யணும்னு அவசியம் இல்லை. நமக்கு T8 என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் R என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்போங்கும்போது நமக்கு ஏற்கனவே பெருக்கு தொடர் வரிசைனா என்னன்னு தெரியும். இப்போ A தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த இது வந்து Aயோட R பெருக்கணும். அதுக்கடுத்து இந்த இதோட R பெருக்கணும்போது AR² இந்த மாதிரி தான் போகும். AR³ போய்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு T8 கொடுத்துட்டாங்க 768ன்னு கொடுத்துட்டு அடுத்து T10 கேட்டிருக்காங்க. Rம் கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட R பெருக்கணும்னா அதாவது 2 பெருக்கணும்னா நமக்கு T9 கிடைக்கும். T10னா திரும்ப இந்த T9ஓட ஆறுங்கிற மதிப்பு அதாவது 2 போட்டு பெருக்குனா நமக்கு T10 கிடச்சிரும். இப்படி செய்யலாம். அப்படி இல்லாட்டி ஃபார்முலா படி செஞ்சால் ரொம்ப பெருசாக போகும். எந்த மெத்தடில் செய்யணும்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஈஸியாக மதிப்பு கிடச்சிரும். அடுத்து 8வது சம் பாருங்கள். A, B, C என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில்
3 அடுக்கு a, 3 அடுக்கு b, 3 அடுக்கு c ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையுமான்னு கேட்டிருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் என காட்டுக. வரிசையில் அமையும் என காட்டுக. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. a, b, c என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில், இப்போ கூட்டுத்தொடர் வரிசைனா இப்போ வந்து அடுத்தடுத்த 3 உறுப்புங்கும்போது a, b, c கூட்டுத்தொடர் வரிசைங்கும்போது கூட்டுத்தொடர் வரிசைனா நம்ம கழிப்போம். 2வது உறுப்புலேருந்து மொதல் உறுப்பை கழிப்போம். ஈக்குவல்ட்டு 3வது உறுப்புலேருந்து 2வது உறுப்பை கழிக்கும்போது நமக்கு வந்து டிங்கிறது வந்து பொதுவாக கிடைக்கணும். அப்போ அதனால தான் நம்ம b - a ஈக்குவல் டு c - bன்னு போடுறோம். இப்போது இந்த b இந்த சைடு கொண்டு வரும்போது b + b ஈக்குவல் டு c + aன்னு மாறும். ஏன்னா இந்த -a ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது +a மாறும். இப்போ 2b ஈக்குவல் டு c + aன்னு கிடைக்கும். இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் அமைகிறதுக்கு நிபந்தனை. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, 3 அடுக்கு a, 3 அடுக்கு b, 3 அடுக்கு c ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் என காட்டுக. பெருக்கு தொடர் வரிசைனா நமக்கு இது தெரியும். 3 அடுக்கு a, 3 அடுக்கு b, 3 அடுக்கு cனா பெருக்கு தொடர் வரிசைங்கும்போது 3 அடுக்கு b 3 அடுக்கு b டிவைடட் பை 3 அடுக்கு a ஈக்குவல் டு 3 அடுக்கு c டிவைடட் பை 3 அடுக்கு b. அப்போங்கும்போது r வந்து சமமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை இந்த சைடு போகும்போது பெருக்கெல்லாம் மாறுமா? 3 அடுக்கு b இன்ட்டு 3 அடுக்கு b ஈக்குவல் டு 3 அடுக்கு c இன்ட்டு 3 அடுக்கு a. இப்போ பாருங்கள், அடிமானம் ஒன்று போல் இருக்குது. அப்போ அடுக்க கூட்டிக்கலாம். 3 அடுக்கு b + b ஈக்குவல் டு 3 அடுக்கு c + a. இங்கே வந்து 3 அடுக்கு 2b ஈக்குவல் டு 3 அடுக்கு c + a. இப்போ பாருங்கள், இந்த 2bக்கு பதிலாக இதை போடலாமா? இப்போ 3 அடுக்கு 2bக்கு பதிலாக இந்த c + aன்னு போடுவோம். ஈக்குவல் டு இந்த சைடு உள்ளது 3 அடுக்கு c + a. அப்போது இது வந்து நமக்கு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும். ஏன்னா 2 சைடும் ஒன்று போல் வந்துடுச்சு. இது 8வது கணக்கு. இதே மாதிரி ஒரு கணக்கு இருக்குது பாருங்கள், 12வது கணக்கு. 12வது கணக்கு பாருங்கள். a, b, c என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள அடுத்தடுத்த உறுப்புகள் மற்றும் x, y, z என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 3 அடுத்தடுத்த உறுப்புகள் எனில் x-இன் அடுக்கு b - c இன்ட்டு y-இன் அடுக்கு c - a இன்ட்டு z-இன் அடுக்கு a - b ஈக்குவல் டு 1 என நிறுவுகன்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், a, b, c என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்தடுத்த உறுப்புகள். அப்போங்கும்போது இதுக்கு என்ன நிபந்தனை? கூட்டுத்தொடர் வரிசைனா நமக்கு b - a ஈக்குவல் டு c - bன்னு போடுவோம். இப்போ தானே பார்த்தோம், இந்த b இந்த சைடு கொண்டு வரும்போது b + b ஈக்குவல் டு -a இங்கிட்டு போகும்போது c + aன்னு வரும். அப்போ 2b ஈக்குவல் டு c + a. இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் நிபந்தனை. அடுத்து x, y, z வந்து பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெருக்குத்தொடர் வரிசைங்கும்போது அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னால் x, y, zங்கிறது பெருக்குத்தொடர் வரிசை. அடுத்தடுத்த 3 உறுப்புங்கும்போது இந்த x வந்து a இருக்கும், y வந்து ar இருக்கும், z வந்து ar² இருக்கும். நான் பெருக்குத்தொடர் வரிசைங்கும்போது நமக்கு என்ன மதிப்புன்னு கொடுக்கல. x, y, z தான் அடுத்தடுத்த 3 உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது x வந்து a இருந்தது அப்படின்னா அடுத்து yங்கும்போது aயோட r பெருக்குவோம், zங்கும்போது திரும்ப இதோட r பெருக்கும்போது நமக்கு ar² வரும். அடுத்து பாருங்கள், இதை எடுத்துக்கிடுவோம். இதை எடுத்துட்டு நமக்கு 1 வருதான்னு பார்க்கணும். எக்ஸுக்கு நேராக நமக்கு என்னது இருக்குது? ஏயின் அடுக்கு b - c. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக a, ஒய்க்கு பதிலாக ar, அடுத்து இஜெட்க்கு பதிலாக நம்ம ar² போடுவோம். அடுத்து
இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ஏஆர், ஏஆர் பவரில் சி மைனஸ் ஏ இன்ட்டு இஜெட்டுக்கு பதிலாக ஏஆர் ஸ்கொயர் பவரில் ஏ மைனஸ் பி. இப்போது ஏ பி மைனஸ் சி இன்ட்டு இதை வந்து பிரித்து எழுதலாமா? ஏக்கு மட்டும் சி மைனஸ் ஏ எழுதுவோம், அடுத்து ஆருக்கு சி மைனஸ் ஏஏ எழுதுவோம். அடுக்கு விதியெல்லாம் தெரிஞ்சால் இது புரியும். ஏன்னா இந்த சி மைனஸ் ஏ ஏக்கும் வரும் ஆருக்கும் வரும், அதனால் பிரித்து எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், ஏயின் அடுக்கு இந்த ஏ மைனஸ் பியை ஃபஸ்ட்டு ஏக்கு எழுதுவோம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஏ மைனஸ் பி. அடுத்து பாருங்கள், இதில் ஃபுல்லாக அடிமானம் ஒன்று போல் இருக்குது, அதனால் ஏங்கிறத எழுதிட்டு அடுக்கை நம்ம கூட்டிக்கலாம். பெருக்கல்ல இருக்கிறதுனால ஏயை எழுதிடும். அடுத்து அடுக்கை கூட்டுவோம். பி மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஆரின் அடுக்கு சி மைனஸ் ஏ, அடுத்து இந்த ரெண்டை வச்சு பெருக்கும்போது ப்ளஸ் 2a மைனஸ் 2b. அடுத்து பாருங்கள், இங்கே மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகி ஏயின் அடுக்கு 0ன்னு வரும் இன்ட்டு ஆரின் அடுக்கு. இப்போ பாருங்கள், இந்த 2bக்கு பதிலாக சி ப்ளஸ் ஏன்னு எழுதலாமா? ஏன்னா கூட்டுத்தொடர் வரிசைக்கு நமக்கு 2b ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏன்னு வந்திருக்கு. அதனால் இந்த 2bக்கு பதிலாக சி ப்ளஸ் ஏன்னு எழுதுவோம். இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கனால இந்த மைனஸை வச்சு உள்ளே பெருக்குவோம். இப்போ ஆரின் அடுக்கு ஏற்கனவே இருக்க சி மைனஸ், இங்கே மைனஸ் ஏ, இங்கே ப்ளஸ் 2a, அப்போங்கும்போது ப்ளஸ் 2a மைனஸ் ஏனா நமக்கு ப்ளஸ் ஏன்னு கிடைக்கும் கழிச்சிட்டோம்னா. அடுத்து இந்த மைனஸை வச்சு உள்ளே பெருக்கும்போது மைனஸ் சி மைனஸ் ஏ. இப்போ இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும், இந்த மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல் ஆயிரும். ஏயின் அடுக்கு 0 பவரில் 0ன்னு இருந்தால் அதோட மதிப்பு 1 இன்ட்டு ஆரின் அடுக்கு இங்கே எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு 0. இப்போ 1 இன்ட்டு இதோட மதிப்பு 1 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1 1. அப்போ நமக்கு 1ன்னு கிடச்சிருச்சு. அடுக்கு விதியெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுக்கு விதியிலே படிச்சிருப்போம். பவரில் 0ன்னு இருந்ததுன்னா அதோட மதிப்பு வந்து 1. இந்த சம்மில் ஃபஸ்ட்டு வந்து ஏ கமா பி கமா சிங்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்தடுத்த உறுப்புகள்னு சொல்லிட்டாங்க. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு நிபந்தனை தெரியும். அதை போட்டோம்னா நமக்கு 2b ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏன்னு கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே வச்சுக்கணும். அடுத்து XYZ வந்து பெருக்கு தொடர் வரிசையில் 3 அடுத்தடுத்த உறுப்புகள்னு கொடுத்துட்டாங்க. இந்த பெருக்கு தொடர் வரிசையாக இருக்கணும்னா நமக்கு தெரியும் ஏ கமா ஏஆர் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும்னு தெரியும். அப்போங்கும்போது எக்ஸை வந்து நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம், ஒய் வந்து ஏஆர், இஜெட்டை வந்து ஏஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கோம். இப்போது அடுத்து நமக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸின் அடுக்கு பி மைனஸ் சி இன்ட்டு ஒய்யின் அடுக்கு சி மைனஸ் ஏ இன்ட்டு இஜெட்டின் அடுக்கு ஏ மைனஸ் பி. இதை எடுத்து நம்ம இந்த மதிப்பை போட்டு 1 வருதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 வருதுன்னு சொல்லி நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அதுபடி போட்டோம்னா ஆன்சர் வந்து 1ன்னு கிடச்சிரும்.